இன்னைக்கு காலையிலேருந்தே சென்னையில் நல்ல மழை, மதியம் வரைக்குமே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இதுக்கப்புறமும் கண்டினியூஸாக மழை இருக்குன்னு நியூஸில் சொன்னாங்க. அதனால ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்ததுமே கடைக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடலான்னு. எது இருக்கோ இல்லையோ தக்காளி வெங்காயம் மட்டுமாவது வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போகணும். ஏன்னா அது இருந்தாலே போதும், நம்ம என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி அக்கா ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி ட்ரேல சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சு செல்ஃப்லயே செல்ஃப்ல வச்சிருப்பேன். ஏன்னா கீழே வச்சோன்னா நக்ஷகுட்டி எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடுறா, அதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மல்லி, புதினா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லா திங்ஸுக்குமே மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும். என்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லாதனால நான் நியூஸ் பேப்பர் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நைட்டு டின்னருக்கு குருமா வச்சு இட்லி ஊத்திருந்தேன். நக்ஷகுட்டி சரியா சாப்பிட மாட்டேன்ட்டா. அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கோதுமை மாவை கரைச்சு அதுல நாட்டு சக்கரை, உப்பு போட்டு தோசை ஊத்தி கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்துட்டேன்.